வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஹெல்தியான ஸ்வீட் பூரண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் காலையில் செஞ்சுட்டு ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்தாலும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு, அதே கப்புலையே ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சலிச்சாச்சு. இதை அடுப்பில் வச்சு அடுப்பை மீடியமில் வச்சுக்கிட்டு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வாசனை வந்துருச்சு. தொட்டு பார்த்தா மாவு வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். சுடு தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு வந்திருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு. இதை வந்து சலிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கப்லேயே அரை கப்பு ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுட்டோம். இந்த பூரணம் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக நார்மல் வாட்டரே வந்து நல்லா தொளிச்சு விட்டு அதை கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப தொளிச்சு கொலன்னு ஆக்கிடக்கூடாது. நல்லா நம்ம பிடிக்கிற அளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம பிடிச்சா அந்த மாதிரி பிடிக்க வரணும். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு வந்து 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்துக்கிட போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் மாவு உருட்டிக்கோங்க. நான் இந்த சைஸ்க்கு உருட்டிக்கிறேன். இப்போ நான் உருட்டி வச்சுட்டேன். ஒரு 8 உருண்டை நான் வந்திருக்கு. அதே 8 உருண்டைக்கு பூரணமும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 2 மாவும் சேர்ந்து 2 கப்பு எடுத்துக்கிட்டோம். அந்த 2 கப்புக்கு நமக்கு 8 கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. உங்களுக்கு எத்தனை கொழுக்கட்டை வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டு ஷேப்புக்கு அப்படியே கையிலையே வந்து நம்ம விரித்து விட்டுக்கிட்டே வரணும். நடுவில் நல்லா தட்டி கொண்டு வாங்க. தட்டி கொண்டு வந்துட்டு அப்படியே ஓரத்தில் அப்படியே சுற்றி தட்டி விட்டுக்கிட்டே வந்திங்கன்னா ரவுண்டு ஷேப்புக்கு நல்லா வந்துடும். இப்போ இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ நம்ம பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை அப்படியே மடித்து விட்ருங்க. மடிக்கும்போது அந்த பூரணத்தை விரலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. இப்போ எல்லா ஓரத்தையும் நம்ம நல்லா ஒட்டி விட்டுறலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் மடிக்கிறதுக்கான இப்போ டிசைனாக கொழுக்கட்டை அச்செல்லாம் வந்துருச்சு. நீங்கள் அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சிட்டோம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடேற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. நம்ம இட்லி தட்டை அதில் வச்சுக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஒன்றா எடுத்து நம்ம வச்சுக்கலாம். மெதுவாக வைங்க. ஏன்னா நம்ம மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக ஒன்றா அடுக்கி வச்சுருங்க. உங்களுக்கு எத்தனை வைக்க முடியுமோ நீங்கள் அத்தனை சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம்.
இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொழுக்கட்டை வந்து சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.